முன்னாடி அவங்க தானே வந்தாங்க அமைச்சர் யாரும் என்று கேட்டு கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நாளை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குறுதியில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டுமாயா பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். எஸ்.எம். ரமேஷ் அவர்களை பெருவாரியான வாக்குறுதியில் வருகிறார் மத்திய போக்குவரத்து துறை இணை அமைச்சர் சிங் அவர்கள். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. नहीं इधर ரெண்டு வேட்பாளரும் நிக்கலாம் நிக்க முடியாது. ஒரு ஆள் தான் நிக்கலாம். வேட்பாளர் பேக் சைடு அந்த இதில் போயிட்டாங்கன்னா भारत माता की जय, भारत माता की भारत माता की भारत माता की भारत माता की அப்ப அதுல அது எல்லாமே பேசலாம். அப்படின்னா நாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்ப அதுல நீங்க மூணு சொல்லுங்க. ரெடினா இலவச சுகாதார காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் வரையிலும் என்ன செலவானாலும் சரி அரசாங்கமே அந்த செலவை ஏற்றுக்கும். அதனால சுகாதாரத்திற்காகட்டும் மகளிருக்காகட்டும் இளைஞர்களுக்காகட்டும் மிக
திமுக வாக்களிச்சீங்க. ஏதாவது முன்னேற்றம் இருந்துச்சான்னா இல்ல. உங்களுக்கு முன்னேற்றம் வேணும்னா அதுக்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோம்? நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு தான் பாரத பிரதமராக வரப்போறாரு. அப்படி வெற்றி வேட்பாளர் SDM ரமேஷ் அவர்களை ஆதரித்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் இப்பொழுது பரப்புரை செய்வார்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமஸ்தே, வணக்கம். भारतीय जनता कच्छी is totally committed for your welfare. உங்களுடைய நல்வாழ்வுக்காக பாரதிய ஜனதா கட்சி உறுதி கொண்டுள்ளது. And we have a candidate in Ramesh Avalgal who is totally committed to people. மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக நம்முடைய வேட்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் இருக்கிறார். And after seeing all of you and seeing the smiles on your faces, I am very sure that all of you will choose Ramesh Avalgal to serve you in the spirit of Bharatiya Janata Kachhi. உங்களுடைய அற்புதமான இந்த காலை வேளையில் இருக்கக்கூடிய புன்னகையை பார்த்த உடனேயே எனக்கு தெரிந்துவிட்டது, இந்த தொகுதியில திரு ரமேஷ் அவர்கள் வெற்றி பெறுவார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணி இங்கே சிறப்பாக நடக்கும் என்பது உங்களுடைய இந்த சிரிப்பிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. I am sure you will not disappoint me and you will ensure the win for Ramesh Avalgal. என்னுடைய இந்த எதிர்பார்ப்பை, ஆசையை, விருப்பத்தை நீங்கள் ஏமாற்றம் அளிக்க மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திரு ரமேஷ் அவர்களை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரிஞ்சுதா? Okay. So Samurai Chinnam voting win for Ramesh Avalgal. தாமரை சின்னத்திலே வாக்களித்து ரமேஷ் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். வணக்கம், நமஸ்தே, நன்றி. துணைத் தலைவர் ஐயா திருப்பதி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்தனை பேருக்கும் எனது பணியை வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழங்குகின்ற அத்தனை திட்டத்தையும் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு எதிரிலே இருப்பவர்கள் வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தை முடக்குவார்கள், வெளிநடப்பு செய்வார்கள், வேற எதுவுமே நடக்காது. பார்த்துங்க பெரியவர்களே, நாம் வெற்றி பெற்றால்தான் மோடி அவருடைய அத்தனை திட்டங்களும் இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். தமிழகத்திலேயே நாகை தொகுதி முதல் தொகுதியாக மாற்றப்படும். எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 50 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றிருக்கிறது நம்முடைய தொகுதி. இந்த 5 ஆண்டுகளில் முதல் தொகுதியாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்வேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை அணுகி அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து நாகை தொகுதி மக்களுக்காக உழைப்பேன் என்ற உத்தரவாதத்தை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி நீங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டி உங்கள் வளர் பாதங்களுக்கு வேண்டி நினைக்கிறேன். நன்றியுடன்.
கட்சியுடைய தலைவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாடாளுமன்றத்தை திருவாரூரையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் முறையிட்டு நமது வெற்றி வேட்பாளர் SCM ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் SGM ரமேஷ் அவர்களை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு தீவிரமான பிரச்சாரத்தை இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்வதற்காக ஒரு நல்ல இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அருளியிருக்கிறார். இந்த நாகப்பட்டினம் தொகுதி ஒன்றா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதாவது நேற்றைய தினம் 75 ரூபாவை அவங்க செலவு பண்ணாத விட்டாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, இங்க பணமே கூட்டல, மோடி அரசு பணம் கூட்டல சொல்றாங்க. அதுல உங்க ஊர் எப்படி நாகப்பட்டினம் எப்படி கூட அடங்குவார். இந்த நாட்டுல முதல் முறையா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்க வாக்கு போட்டீங்கன்னா ஏன் கம்யூனிஸ்ட் வாக்களிக்க கூடாது? கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதி வாங்கி CPI நிக்குது. போன முறை இந்த 2 தொகுதியில் நிக்கிறதுக்கு திமுக கிட்ட இருந்து 15 கோடி வாங்கினாங்க. 15 கோடி வாங்கிக்கிட்டு நின்றாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு 7.5 கோடி வாங்கிக்கிட்டு உங்களை வித்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இந்த நாட்டை வித்தது மாதிரி திருவாரூர் நாகப்பட்டினத்தை வித்துட்டாங்க. அப்ப அந்த கம்யூனிஸ்டுக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணும்? அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுக யார் வெற்றி பெற போகிறார்கள்? மோடி வெற்றி. இவர் ஒருத்தர் தான் சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கிறாரு. அப்போ தாமரை சின்னத்துல நம்ம வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர்ல இருந்து ஒரு MP நம்ம MP ஜெயிக்கிற கட்சிக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும். தளபதி நினைச்சுக்காதீங்க, ஒரிஜினல் தளபதி அவர். ராணுவத்துல ஒரிஜினலா நம்ம இந்திய ராணுவத்தில் ஒரிஜினல் தளபதியாக இருந்த VK சிங் அவர்கள் நம்முடைய வாக்கு சேகரிக்கிறார். Tamil Puthandu, Anil Road come, Tamil Puthandu, Nal Road come. It is good to see a very large, enthusiastic crowd for Ramesh Aval. உற்சாகமாக இங்கே திரண்டிருக்கிற மக்களை ரமேஷுக்காக ஆதரவாக திரண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. Your candidate is from the ground, he is wedded to the ground. உங்களுடைய வேட்பாளர் இந்த பகுதியிலிருந்து இந்த களத்திலிருந்து வருகிறார். A person who will do work for you. உங்களுக்காக பணியாற்றுவார். And this election is not for small things, it is for representing you in the panchayat of the nation. இந்த தேர்தலானது ஒரு சாதாரண சிறிய விஷயத்துக்காக நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை. இந்த ஊர்ல இங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கான தேர்தல் இது. And I can very confidently say you will not find a better person than him. நான் உறுதியாக சொல்ல முடியும், இவரை விட ஒரு சிறந்த மனிதரை, சிறந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பெறவே முடியாது என்று. Am I right? நான் சரியாக சொல்கிறேனா? His whole family has served you. இந்த குடும்பமே இங்கே பணியாற்றி இருக்கிறது. And therefore he is committed to serving you in the spirit of Bharatiya Janata Party. அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உங்களுக்காக பணியாற்ற இருக்கிறார். And Bharatiya Janata Party is committed to ensure that all poor, that is Garib, all youth, that is Yuva, all Vyavasai and all Mahila, all these groups are taken care of in the best possible manner. ஏழைகள், இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியினருக்கும் பணியாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி உறுதி கொண்டிருக்கிறது. அதுல நம் ரமேஷ் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். Do you want progress or not? உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டுமா வேண்டாமா? You want progress? Sure. உறுதியாக. So if you want progress, must remember Modi
Avalgal is coming the third time. உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தேவை என்று சொன்னால் மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக ஆட்சிக்கு வர வேண்டும். And he must have representatives in Tamil Nadu. அந்த ஆட்சியிலே தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். And if that representative is there, who is your representative, it will make your lives much better. உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக அதிகமாக உயரும். இந்த தொகுதியிலிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருந்தார். புரிஞ்சுதா? So Tamarai Chinnam Avalgal Ramesh. தாமரை சின்னம் ரமேஷ் அவர்கள் இரண்டையும் நினைவில் கொள்க. நன்றி, வணக்கம். தெளிவா சொல்லிருக்காங்க. நாம் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நாம் எல்லாம் ஆளுங்கட்சி வரிசையிலே அமர்ந்திருப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, என்ன செய்வார்கள்? கடந்த காலத்திலே 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாம் வழங்கியிருக்கிறோம். என்ன செய்தார்கள்? அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக உழையுங்கள். நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்? இந்த நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அனுதினமும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர். இந்தியாவின் நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடிஜி, எவனை சொன்னாலும் மறுக்க முடியாத இந்தியாவின் நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடிஜி. பாரத் மாதாக்கு வாக்களிப்போம் தாமரைக்கு, வாக்களிப்போம் தாமரைக்கு, வாக்களிப்போம் தாமரை, வாக்களிப்போம் தாமரை. அதனாலதான் சொல்றேன், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. தாமரை தான் ஜெயிக்க போகிறது. பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை பெறப்போகிறது. அந்த 400 இடங்கள்ல ஒரு இடமாக என்ன நீங்க சிபிஐக்கு ஓட்டு போட்டு கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய போறோம்? இதுவும் கிடையாது. 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. வருகிற 4 நாட்கள் பாபு அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய இன்றிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். கிடையாது. ஒரிஜினலான தளபதி, நம்ம இந்திய ராணுவத்தோட ஒரிஜினல் தளபதியாக இருந்து பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் கதறவிட்ட தளபதி அவரு. அதனால தளபதி வி.கே. சிங் அவர்களை நம்மிடையே உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Nagaland Tirupati Avalgal, our district தலைவர் Bhaskar Avalgal, Rajyakali Avalgal, National Council Member, Shankar Avalgal from AMMK, Balu Avalgal from PMK, Janakaran Avalgal from TNC, Anirvurkam Vanakkam, Namaste. Your candidate from here, Ramesh Avalgal, is a person who is a man from ground. உங்களுடைய இந்த வேட்பாளர் ரமேஷ் அவர்கள் இந்த களத்திலிருந்து உங்கள் ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். And he is a person who has taken an oath for your development and area's development. உங்களுடைய வளர்ச்சிக்காக, இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார். So would you like to elect him or not? நீங்கள் அவரை தேர்ந்தெடுப்பீர்களா இல்லையா? All over India, people have decided that the progress that has happened in last 10 years under Modi ji, they want to continue him and he is going to win the third time. இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை பார்த்து 3வது முறையாக மீண்டும் நரேந்திர மோடி அவர்களே பிரதமராக வேண்டும் என்று இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் விரும்புகிறார்கள். As people of Tamil Nadu who want progress, would you not like to join Modi ji? As people of Tamil Nadu, would you not like to join this train of development which Modi ji has brought to the country? இந்த அப்பேற்பட்ட முன்னேற்றத்தை, வளர்ச்சியை
தமிழகத்திலிருந்து நாமும் ஒரு பங்காக அதிலே நாமும் பங்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா? If we want development for our future generations, we must walk with Modi ji. நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம் மோடி அவர்களை ஆதரிக்க வேண்டும். And therefore you must vote for Tamirai Chinnam, you must vote for Ramesh Avalgal, and you must vote for Bharatiya Janata Party. அதனால் நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ரமேஷ் அவர்களை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். And let me assure you what Modi ji has done in 10 years, same type of development will happen here if you make Tamirai Chinnam victory, if you make Ramesh Avalgal victory, if you make Bharatiya Janata Party victory. ரமேஷ் அவர்களுக்கு வாக்களித்தால், தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் கடந்த 10 வருடங்களில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி எந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை, வளர்ச்சியை இந்த நாகப்பட்டினம் தொகுதிக்கு நாம் அளிப்போம். So I have come to appeal to you, let's have a Peria victory. அதனால்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு நாம் காணிக்கையாக்க வேண்டும். Can you give this? உங்களால் அதை செய்ய முடியுமா? Can you give this? வாக்களிப்பு ரமேஷ் அவர்களுக்கு. We must ensure that we get the same type of development that rest இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நம்முடைய திருவாரூர் பகுதிக்கு, நாகப்பட்டினம் பகுதிக்கு வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக நாம் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். In Modi ji we have got a person who thinks of the poor, who thinks of the youth, who thinks of the Vyavasai, who thinks of Mahila, who thinks of everybody who is weak and needs to be taken up. மோடி அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று, விவசாயிகள் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றடக்கிய ஒரு வளர்ச்சி, ஒன்றடக்கிய அவருடைய முன்னேற்றத்தை கருத்திலே கொண்டிருப்பவர். So my appeal is that give me a chance to come again by making Ramesh Avalgal a victor. அதனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், மீண்டும் உங்களை நான் வந்து சந்திக்க வேண்டும், ரமேஷுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே அவருக்கு வாக்களிக்க வேண்டும், அவர் வெற்றி பெற்றால் உங்களை நான் மீண்டும் இங்கு வந்து சந்திப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். भारत माता की, भारत माता की, भारत माता की. வணக்கம், நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.